ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது, அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் ஏற்பட்ட திடீர் பள்ளம், வீதியில் பொதுமக்கள். மகாகவி பாரதியார் பிறந்த தினம், புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. போலி மாத்திரை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை, சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர். இனி விரிவான செய்திகள். மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்துள்ளார். ஒழுங்குமுறை ஆணையம் JRC 2024 45 பைசா, 2025 20 பைசா மின் கட்டணத்தை உயர்த்த உத்தரவிட்ட பொழுதும் அதனை மக்கள் மீது சுமத்தாமல் அந்த சுமையை அரசு ஏற்று கடந்த ஆண்டு 35 கோடியும் இந்த ஆண்டு 10 கோடியும் என தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2 ஆண்டுகளில் 45 கோடி ரூபாய் மானியம் செலுத்தியுள்ளதாகவும் இதனால் 4,03,408 நுகர்வோர்கள் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். மின் நுகர்வோர்கள் செலுத்த வேண்டிய அந்த உயர்வை அரசாங்கமே ஏற்று செலுத்தி வருகின்றது. அதே போல இந்த ஆண்டும் 20 பைசா யூனிட்டுக்கு ஏற்ற வேண்டும் என்று ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தும் அதை இந்த அரசாங்கம் ஏற்காமல் அதனுடைய மானியத்தை அரசாங்கமே ஏற்று செலுத்துவதற்கு உரிய கோப்பினை அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக அரசிற்கு கூடுதலாக 10 கோடி ரூபாய் அரசு செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த மின் கட்டண உயர்வை மக்கள் மீது திணிக்காமல், நுகர்வோர் மீது திணிக்காமல் அரசாங்கமே அதை ஏற்று அந்த கட்டணத்தை செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. புதுச்சேரியில் பிரதான சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். புதுச்சேரியில் பிரதான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாக மகாத்மா காந்தி சாலை விளங்குகிறது. மகாத்மா காந்தி சாலையோடு இணைப்பு சாலைகளில் ஒன்றாக விளங்குவது முத்துமாரியம்மன் கோவில் வீதி. இந்நிலையில் டிசம்பர் 11ஆம் தேதி காலை முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் சரக்குகளோடு லாரி ஒன்று சென்றுள்ளது. அப்பொழுது முத்துமாரியம்மன் கோவில் தெரு மகாத்மா காந்தி சாலையோடு இணைக்கும் சந்திப்பில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் வேறு எந்த இருசக்கர வாகனமும் செல்லாததன் காரணமாக விபத்துகள் ஏதும் ஏற்படவில்லை. சுமார் 4 அடி நீளத்திற்கும் 3 அடி அகலத்திற்கும் ஏற்பட்ட பள்ளம் மட்டுமல்லாது அந்த சாலையில் 3 மீட்டர் அளவிற்கு விரிசலும் ஏற்பட்டுள்ளதால் முத்துமாரியம்மன் கோவில் வீதியை தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் அறிந்ததும் விரைந்து வந்த புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீதியில் பள்ளம் விழுந்ததற்கான காரணம் குறித்து கண்டறிந்து வருகின்றனர். சாலைக்கு கீழே குடிநீர் குழாய்கள் 1 மீட்டர் ஆழத்தில் செல்வதன் காரணமாக குடிநீர் குழாயில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாகவும் பள்ளம் விழுந்திருக்கலாமா என்கின்ற ரீதியில் தொழில்நுட்ப ரீதியில் சோதனை நடத்தி வருகின்றனர். சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் சாலை அமைக்கப்பட்டதாகவும் 60 வருடங்களுக்கு முன்பு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சாலை கட்டமைப்பு தற்பொழுது வரை பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு டிட்வா புயலால் புதுச்சேரியில் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்ட நிலையில் மழைநீர் சாலைக்கு அடியே சென்றதால் சாலைகள் பலவீனம் அடைந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் தமிழ்நாடு போன்று இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் பிரெஞ்சு குடியிருப்பு இருக்கும் பகுதிகளில் சிமெண்ட் சாலையாக கட்டப்படும் நிலையில் சாலையின் உறுதித்தன்மையை அவ்வப்பொழுது சோதனையிட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் ஆளுநர் மாளிகை அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம்,
பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். போலி மாத்திரை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 2 போலி தொழிற்சாலைகள் மற்றும் 2 வீடுகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். மேலும் இந்த மறியலால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதுபற்றி தகவல் அறிந்த பெரியகடை காவல்துறையினர் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை அடுத்து அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்த போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் உள்ளிட்ட 2 சிறப்பு புலனாய்வு குழுவினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். பிரபல சன்பார்மா நிறுவனம் அளித்த போலி மருந்து புகாரின் பெயரில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். அதில் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்கின்ற வள்ளியப்பன் பிரபல நிறுவனங்களின் மருந்துகளை போலியாக தயாரித்து விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ராணா, மெய்யழகன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பெயரில் போலி மருந்து தயாரித்த குருமாம்பேட்டை மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் இருந்து 3 குடோன்களில் சோதனை நடத்தி 40 கோடி மதிப்புள்ள போலி மருந்துகளை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் இந்த போலி மருந்து விவகாரம் குறித்து ஆளுநர் உத்தரவின் பெயரில் எஸ்பி நல்லான் கிருஷ்ணராய பாபு தலைமையில் 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை துவக்கினர். இக்குழுவினர் ராஜா, விவேக் ஆகியோரின் முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மருந்து தர கட்டுப்பாட்டுத் துறையினர் ராஜா மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். அதனை அறிந்த தலைமறைவாக இருந்த ராஜா மற்றும் விவேக் ஆகியோர் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இவர்கள் இருவரையும் ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்று ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு ரஞ்சி உள்ளிட்ட உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி கிரிக்கெட் வீரர் தென்னவன் கூறுகையில் 2018ஆம் ஆண்டு முதல் ரஞ்சி கோப்பையில் புதுச்சேரி அணியும் விளையாடுவதற்கான அனுமதியை பிசிசிஐ கொடுத்த நிலையில் இதுவரை புதுச்சேரியை சேர்ந்த 5 பேர் மட்டுமே புதுச்சேரி அணியின் சார்பில் கலந்து கொண்டு விளையாடி உள்ளதாகவும் சுமார் 500க்கும் மேற்பட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் புதுச்சேரி அணிக்காக விளையாடி உள்ளதாகவும் இதனால் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் வீரருக்கு வாய்ப்பில்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் புதுச்சேரி மண்ணில் பிறந்த பல கிரிக்கெட் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பாரபட்சத்தால் கலந்து கொள்ள முடியாமல் போய் உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வருடந்தோறும் ரஞ்சி கோப்பையின் பொழுது புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதற்கான காரணம் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தை சேர்ந்தவர்கள்தான் என்றும் அவர்கள் வெளி மாநிலத்தவர்களுக்கு விளையாட வாய்ப்பு வழங்கியும் அதன் மூலம் பணம் சம்பாதித்தும் வருகின்றார்கள் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வருடத்தில் ரஞ்சி டிராபி, விஜய் ஹசாரே, சையத் முஸ்டாக் அலி டிராபி உள்ளிட்டவற்றில் பங்கேற்கும் வீரர்கள் 1 மாதத்திற்கு முன்பே புதுச்சேரி அழைத்து வரப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் ரஞ்சி கோப்பையில் விளையாடினால் வருடத்திற்கு 15 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் ஊதியத் தொகையாக கிடைக்கும் எனவும் இந்த வாய்ப்பு புதுச்சேரியில் பிறப்பவர்களுக்கு மறுக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முதலமைச்சர், உள்துறை அமைச்சர், பிசிசிஐ உள்ளிட்டவர்களுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் தனது வேதனையை தெரிவித்தார். நடக்குது. இது வரைக்கும் பாண்டிச்சேரி சேர்ந்த பிளேயர்ஸ் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வராங்க. இந்த ரஞ்சி டிராபி நீங்க எடுத்து பார்க்கலாம், போன ரஞ்சி டிராபி எடுத்து பார்க்கலாம், ஒரு பிளேயர் கூட ஸ்குவாட்ல கிடையாது. 11th ஒரே ஒரு பிளேயர் கூட கிடையாது. இந்த ரஞ்சி டிராபி கண்டிப்பா நடக்குது சார். அதுதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் கிளியரா போட்டிருக்காங்க. எவ்வளவு சார் ஒரு பிளேயர்ஸ் வந்து ரஞ்சி டிராபி ஆடினா, சையத் முஸ்டாக் அலி ஆடினா, விஜயா சார் ஆடினா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 15 லட்சத்துல 20 லட்சம் ரூபா அவனுக்கு சம்பாரணம் சார். ஸோ அதை விட்டுட்டு வெளியில இருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் கிட்ட 10 லட்சம் 15 லட்சம் சேலரி வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அவனை வந்து விளையாட வைக்கிறாங்க. இதுதான் தொடர்ச்சியா நடந்துட்டு சார்.
வேலை வாய்ப்புல சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ரஞ்சி டிராஃபி ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்குலாம் ஈஸியாக அவங்க உள்ள போறாங்க. ஸோ அது ஏன் நம்ம பசங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. பிசிசிஐ நார்ம்ஸு 1 வருஷம் அவன் இங்கே வந்து படித்தாலோ வேலை செஞ்சாலோ அவன் வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க சார். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். எல்லா ஸ்டேட்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் பிளேயர் ஆடுறாங்க. அது எல்லாத்தையுமே நாங்கள் வரவேற்கிறோம். பட் அங்கே என்ன நடக்குதுன்னா லீக் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க சார். 50 ஓவர் டிவிஷன் மேட்சஸ் நடக்குது, மல்டிடே மேட்சஸ் நடக்குது. மேட்சஸ் நடக்கும்போது சார் நாங்கள் 10 பேர் இருக்கோம் சார். நான் வருஷம் நான் மட்டுமே செலக்ட் ஆகினுக்கிறேன். எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாது சார். ஆனால் நாங்கள் மேட்ச் விளாட்றோம் சார். இப்போ 5-10 பேர் மேட்ச் விளாட்றோம் சார். மேட்ச் விளாடும்போது இவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச், நான் ஸ்கோர் பண்ணல, இவர் பண்ணுறாரு. இப்போ நான் வெளியில் வந்துடுவோம் சார் ஆட்டோமேட்டிக்காக. அந்த டேட்டாஸ் இருக்கும் சார். அந்த டேட்டாஸை கொடுக்க மறுக்கிறாங்க சார். மத்திய பல்கலைக்கழகத்தில் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பட்டமளிப்பு விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்க உள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா வருகின்ற டிசம்பர் 29ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற இருக்கின்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றுகின்றார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் 2500 பேர் அமரக்கூடிய சர்வதேச மாநாட்டு மையம் மற்றும் 100 அடி உயர தேசிய கொடிக்கம்பத்தையும் திறந்து வைக்க உள்ளார். மேலும் பட்டமளிப்பு விழாவில் 746 பேருக்கு முனைவர் பட்டம், 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை இளைநிலை முதுநிலை படிப்புகளில் முதலிடம் பிடித்த 759 பேருக்கு தங்கப் பதக்கம் மற்றும் பட்டங்கள் வழங்கப்படுகின்றது. மேலும் 73,527 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளது. சாலையில் சுற்றித் திரிந்த 4 மாடுகள் பறிமுதல் செய்துள்ளதாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பறிமுதல் செய்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டது. இதற்கிடையே உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கடந்த வாரம் சாரம், பிருந்தாவனம், 45 அடி சாலை ஆகிய பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த 4 மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் மாடுகளை பிடிக்க சென்ற நகராட்சி ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்த 4 பேர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,935 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2060 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.